இருந்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 1 வருஷம் அவ கூட பேசாம இருந்தேன்னு நெனச்சா எனக்கு மனசு அப்படியே கஷ்டமா இருக்குடா. அனு, குமார் என்கிட்ட வந்து பேசினா இப்போ. ஓ! திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டானா? 8ஆம் கிளாஸ்ல புடிச்ச சனி சீக்கிரமா விட்டுச்சேன்னு நெனச்சு சந்தோஷப்பட்டேன். இப்ப திருப்பி 11th ஆரம்பிக்கிறான். இல்ல ஆக்சுவலா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். பவி அரைகுறையா நம்மட்ட கேட்டு வந்து சொல்லிட்டா. அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல அவன் பொய்ன்னு சொல்லல. அவ பாதி கேட்டுட்டு வந்திருந்தா. இப்ப அவகிட்ட கேட்கறதுக்கு அவ 11th ஏன் ஸ்கூல்ல மாறி போனான்னு தெரியல. இப்ப யார்ட்ட போய் நம்ம கேட்போம்? சோ திருப்பி அவள நம்ப போறேன். ஜென்யூனா பேசின மாரி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவன் யாரோ ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சிரிச்சான்ல, அது மறந்துருச்சா? அப்ப நான் கோவமா இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் திட்டினான்னு தெரிஞ்சோனே இன்னும் கோவமாயிட்டேன். அதனால தான் சுத்தமா பேசுறத ஸ்டாப் பண்ணேன். உன் இஷ்டமா, நீ அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, பேசிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா அழுதுட்டு என்கிட்ட வந்து நிக்காதன்னு செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அப்படி இல்லடி. ச்சே, இப்ப யார நம்புறது, என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. இவ வேற குமார் டாபிக் எடுத்தாலே காண்டாயிடுறா, ஏன்னு தெரியல. அவன பாக்க நல்ல பையன் மாரி தான் தெரியறான். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி அவன் கூட பேச ஆரம்பிச்சுருவான். குமார் கூட பேசுனால அனு ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுன்னா?